கிரேட் மார்னிங் சோல்ஸ். செம்ம ஹாப்பியஸ்ட் டேனா அது இதுதான் எனக்கு. ஏன்னா நான்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு புக்கு. நான் வந்து ஏஐல வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எந்த புக்ஸ் வந்து ரிலிஜியஸ் லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணி போட சொன்னேன். அப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருமந்திரம் தான் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. திருமந்திரமா நான் ஏதோ ஒரு சும்மா சாமி மந்திரம் சொல்கிறது போல இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிற புக்கு. சிவனை கும்பிடுறவங்க வந்து அதை வந்து படிப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சிவனடியார்கள் மட்டும் படிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கான பெஸ்ட் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரம் வந்து ஏஐ சொல்லும்போது பயங்கரமா இருந்துச்சு. அப்ப நம்ம தான் சரியா புரிஞ்சு வச்சுக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அத வந்து நானும் படிக்க ஆரம்பிச்சேன். அ என்னோட மென்டீஸ் அப்ப 48 டேஸ் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களையும் ஒரு ஒரு சாங் சூஸ் பண்ணி டெய்லி வந்து அத வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து உள்ள போக, 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 போக அப்படி ஒரு கிளாரிட்டி. அ அதாவது நம்ம படிக்கிறது மூலமா கிடைச்ச விஸ்டம விட, அந்த புக்க ஓப்பன் பண்ண உடனேயே நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, டிவைன் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆறத வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் விஸ்டம், ஒரு பக்கம் வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன ரியலைஸ் பண்ற மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப மேஜிக்கலா போச்சு. அது வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து அ இவ்ளோ நாள் வந்து அ என்னோட அறிவுக்கு நான் கூட இவ்ளோ தூரம் வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இத்தன நாள்ல வந்து நான் வந்து உங்களுக்கு இது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு தெரியல. கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா எனக்கு வந்து அம் 1000% வந்து நான் வந்து இது மூலமா வந்து பயங்கரமான ஒரு கிளாரிட்டி என் லைஃப்ல வந்து நெறைய சேஞ்சஸ் வந்து இந்த ஃபியூ டேஸ்லயே வந்துருச்சு. இந்த 136 டேஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மேஜிக்கலா வந்து என்னோட லைஃப்ல வந்து நெறைய விஷயங்கள வந்து காட் வந்து மென்டரா வந்து இந்த சாங் மூலமா இப்ப இந்த உங்களுக்கு ஒரு சாங் நான் சூஸ் பண்றேன்னா, இதுக்கு நான் ஒரு 10, 15 சாங் நான் படிச்சிருப்பேன். அப்ப அப்படி படிச்சு, படிச்சு வந்து டிவைன் வந்து எனக்கு என்டயர் லைஃப்லயுமே வந்து எப்படி நடந்துக்கணும், எது வந்து ட்ரூத்து, எது இல்யூஷனு, எந்த வேல்யூஸ்க்கு நீ பிரையாரிட்டி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் குடுத்து, நார்மல் டேஸ்ல நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சனா இல்லன்னா, நான் எடுக்கணும்னு நெனச்சு பயப்படக்கூடிய எத்தனையோ முடிவுகள வந்து பயங்கர துணிச்சலா, ரொம்ப அந்த டிவைன் கரேஜோட வந்து டெசிஷன்ஸ்லாம் எடுக்க வச்சு, அந்த டெசிஷன் எடுத்த பிறகு வந்து லைஃப் எவ்வளோ வண்டர்ஃபுல்லா போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. ஆ ஸோ அதுக்கு வந்து நான் டிவைனுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். அதே மாரி உங்க எல்லாருக்குமே தேங்க் பண்றேன். நீங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து நெறைய பேர் வந்து பிரைவேட்டா வந்து ஒவ்வொரு சாங் வந்து கேட்டுட்டு, சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவீங்க. உங்க என்கரேஜ்மெண்ட்டும் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டா இருந்துச்சு. ஓகே நம்ம சொல்றது வந்து கொஞ்சம் பேருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னமும் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு என்கரேஜ்மெண்ட்ட குடுத்துச்சு. கரெக்ட்டா தான் நம்ம பேசுறோம். ஏன்னா நம்ம நம்ம இந்த புக்கெல்லாம் இன்டர்பிரெட் பண்ற அளவுக்குனா நான்லாம் ஒரு ஆளுன்னு நான் என்னைக்குமே நெனச்சதே கிடையாது. இது உங்களோட அந்த அ மெசேஜஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்துச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ் குடுத்து தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஆ இன்னைக்கு இன்னைக்கு முடிப்போன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா, இன்னும் ஒரு 3 சாங் நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் அது டிவைன் வந்து அதுல 3 சாங் சூஸ் பண்ணதுல அந்த 2 சாங்க வந்து இன்னைக்கே வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து சொல்ல வச்சுட்டாரு. போதும் இன்னைக்கு தான் வந்து கன்க்ளூடிங் டே அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் குடுத்தனால, சந்தோஷமா வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இப்ப நான் என்னோட கன்க்ளூடிங் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு நெனச்சிருந்தேன். அத இப்ப நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொன்னா இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்லணும்னு நினைச்சது, இறைவன் அப்படின்றது யாரு ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்டிமேட் அந்த பரம்பொருள், இல்ல அல்டிமேட் கிரியேட்டர். இந்த என்டையர் யூனிவர்ஸையும் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு பெர்சனால தான் முடிஞ்சிருக்கணும். அப்ப அந்த ஒரு பெர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் இறைவன். அப்ப அந்த இறைவன் வந்து இப்போதைக்கு நம்மளோட ஹியூமனோட லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மனிதர்களா நம்மளால வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. நம்மளால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நான் எப்பவுமே இத எறும்போட தான் கம்பேர் பண்ணுவேன். இப்ப எறும்பு அப்படின்னா, எறும்புக்கு ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். அதுக்கு எல்லாமே புரியணும்னு அவசியம் கிடையாது. அது வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத மட்டும் அது புரிஞ்சு வச்சிருக்கும். அது மாரி நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம எத வரைக்கும் தெரிஞ்சா போதுமோ, அப்ப அந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன்றது கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா நம்மளோட சிந்தனை. நம்மளோட சிந்தனைய
சிந்தனையா இறைவன் இருக்காரு, சிந்தனைக்குள்ள இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த சிந்தனைன்றது வந்து நெறைய லெவல்ஸ் இருக்கு. இப்ப எப்படி வந்து ஒரு பச்சை குழந்தைக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து தெரியாது. அ அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது அது நெறைய விஷயங்கள தெரிய வரும். அதோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அதோட சிந்திக்கிற திறன் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும். இறைவன் சம்மந்தப்பட்டது நம்ம அடல்ட்டா மாறுனா கூட 20 வயசு, 30 வயசு, 40 வயசா இருந்தா கூட, நம்ம பிரெயின் கேப்பபிலிட்டின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். நம்ம இந்த வழியில இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள வந்து நம்ம லேர்ன் பண்ணி நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணும்போது தான் நம்மளோட சிந்தனை வந்து விரிவாகும். வேற 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 லெவல் இருக்கு அதுக்கு. 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3 ஸ்டாண்டர்ட்ன்னு இருக்கு. அப்ப அந்த அந்த சிந்தனை வந்து அதிகமாயிக்கிட்டே போகும். இந்த கான்ஷியஸ்னஸ் லெவல். சிந்தனைக்குள்ள வந்து புரிஞ்சுக்கிற தன்மை, தெரிஞ்சு வச்சிருக்கிறது, உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கிறது, அவேர்னஸ் இது எல்லாமே தான் அந்த கான்ஷியஸ்னஸ்க்குள்ள நம்ம வந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி அது 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 பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். நம்மளோட லாஸ்ட் பிரெத் வரைக்கும் நம்மளோட சிந்தனை வந்து விரிவாயிக்கிட்டே இருக்கும். போன வருஷம் மாரி அடுத்த வருஷம் இருக்க மாட்டோம். இறைவன் பத்தின சிந்தனை. அப்ப இறைவன் வந்து அந்த சிந்தனைக்குள்ள தான் இருக்கிறாரு. கான்ஷியஸ்னஸ் தான் இருக்காரு. நம்ம மைண்டா இருக்காரு. நம்ம பிரெயின்குள்ள இருக்காரு. நம்ம அவேர்னஸா இருக்காரு. விஸ்டமா இருக்காரு இறைவன். இதுதான் வந்து எல்லாருமே இந்த ஸ்பிரிச்சுவலா ரொம்ப டீப்பா அச்சீவ் பண்ண எல்லாருமே சொன்ன விஷயங்கள் இதுதான். நானும் வந்து அதத்தான் வந்து டே பை டே வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். காட் வந்து வேற எங்கேயுமே இல்ல. நம்ம பிரெயின்ல தான் இருக்காரு. நம்ம பிரெயின வந்து நம்ம வந்து கரெக்ட்டா வச்சிருந்தா, இறைவன வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். இறைவன் நம்மளுக்கு எப்படிலாம் துணையா இருக்காருன்றத தெரிஞ்சுக்க முடியும். அவர் அங்கேயே தான் இருக்காரு. நம்ம தான் புரிஞ்சுக்காம இருக்கோம் அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டில இருங்க. அ அதுக்கு முக்கியமா வந்து உங்களோட பிரெயின வந்து நீங்க வந்து இம்ப்யூரிட்டீஸ் இல்லாம வச்சுக்கணும். அப்பதான் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப இம்பியூரிட்டீஸ்ன்னு வரும்போது அழுக்கு. அந்த அழுக்கு வந்து 2 விதமா இருக்கு. அ இன்டர்னல், எக்ஸ்டர்னல்னு சொல்லலாம். இன்டர்னல்னா உள்ளயே இருக்கக்கூடிய அழுக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறாம, நெகட்டிவா திங்க் பண்றது, பயம், அதுக்கப்புறம் இந்த செல்ஃபிஷ்ஷா இருக்கிறது, சுயநலமா இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஹார்ம் ஏற்படுத்துற மாதிரி எதையாவது பண்றதுன்ற மாரியான எல்லா நெகட்டிவ் விஷயங்களும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம பிரெயின வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த அழுக்கு. ஓகேங்களா? இது போக என்னன்னா சோஷியல் மீடியால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது. மைண்ட ஃப்ரீயாவே வச்சுக்காம, எனக்கு ஃப்ரீயா இருந்தா ஒரு மாரி படபடன்னு வருது. எனக்கு ஃப்ரீயா இருந்தா ஒரு மாரி டிப்ரஸ் ஆகுது. எனக்கு வந்து அமைதியா எந்த வேலையும் பார்க்காம என்னால இருக்க முடியல. நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். ஒரு மாரி பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, எதுலயாவது எங்கேஜ் ஆகுறது. எதுல எங்கேஜ் ஆகுறது? Instagramல ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்றது, இல்ல YouTubeல நெறைய ஸ்க்ரோல் பண்றது, இல்ல YouTube வீடியோஸ் பார்க்குறது. உங்களுக்கும் அவங்க அந்த வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏதாவது வ்ளாகர்ஸ உட்காந்து தேவையில்லாம பார்த்துட்டு இருக்குது. அவங்க குடும்பத்தில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கிட்டு, அதுல நம்ம மைண்ட வந்து டீப்பா வந்து விடுறது. ஏதோ நம்மளும் அந்த குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி நடந்துக்கிறது. தென் வந்து இது எதுவுமே இல்லன்னா மூவிஸ் பார்க்குறது. எனக்கு மூவிஸ் பார்க்கும்போது நான் வந்து டோட்டலா என்னைய மறந்துறேன். நானும் முன்னாடி இப்படிதான் இருந்தேன். எனக்கு வந்து மூவி பார்க்காம இருக்கவே முடியாது. ஏன்னா, எனக்கு அந்த மூவில ஒரு கற்பனை உலகம் இருக்குது இல்லையா? அந்த உலகத்துக்குள்ள போறது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, எனக்கு நான் இருக்கிற உலகம், எனக்கு ரியாலிட்டி எனக்கு பிடிக்கல. அப்ப ரியாலிட்டி பிடிக்காதபோது, நான் ஒரு கற்பனையான ஒரு உலகத்துக்குள்ள போய் நான் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப வந்து த்ரில்லர் மூவிஸு, அ எனக்கு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கக்கூடிய மூவிஸ பார்க்குறதுல நான் ஒரு நாள் ஃபுல்லா கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒன் டே சண்டேனா சண்டே காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த மூவிக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்ப அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து நம்ம மைண்ட வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருந்திருக்கு அப்படின்றத நான் அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். அதே மாரி ஏதாவது ஒரு நியூஸ பார்த்துக்கிட்டே பாலிடிக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அத பத்தியே ஃபுல் டே சிந்திக்கிறது. அவங்க எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே. அவங்க அவங்க லைஃப்ப பார்த்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம பத்தி ஏதாவது சொல்றது, அத பத்தியே டீப்பா டிஸ்கஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டே அதிலேயே ஸ்பெண்ட் பண்றது. தென் வந்து ஏதாவது வைரல் நியூஸ் ஏதாவது இருக்குன்னா, அந்த நியூஸுக்கு பிரையாரிட்டி குடுத்துட்டு ஹோல் டே அந்த நியூஸ பத்தியே பேசுறது. அதுக்கப்புறம் காசிப் பண்றது. இந்த மாரி இதெல்லாம் நம்ம பிரெயினுக்கு தேவையா? அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, அவேர்னஸ் இல்லாம, நம்ம என்ன பண்றது, அது கூடவே போயிடுறது. ஏன்னா, எனக்கு என் பிரெயின வந்து நான் சும்மா வைக்க மாட்டேன். சும்மா வச்சிருந்தா அவ்வளதான் அப்படின்னா, அப்ப அங்க வந்து நம்ம என்ன பண்றோம், இறைவன உணர்றதுக்கான அந்த ஃப்ரீயா நம்ம பிரெயின ஃப்ரீயா வச்சா மட்டும் தான், உள்ள இருக்கக்கூடிய டிவைன் பவர வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி பண்ணாம எப்பவுமே வந்து மைண்ட வந்து எதுக்குள்ளயாவது வந்து டீப்பா போட்டு வச்சுட்டுருக்கோம். அத அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. அத புரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ இந்த இந்த பியூரிட்டி
அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப முக்கியமா இப்ப எக்ஸ்டர்னல் இம்ப்யூரிட்டீஸ் அதாவது வெளியிலருந்து வரக்கூடிய மாசு, அழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து ரொம்ப மோசமா சாப்பிடுறது. அந்த பொரிச்ச சாப்பாடு, ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியா சாப்பிடுற சாப்பாடு, சுத்தமே இல்லாம, ஹைஜீனிக்கா இல்லாம சாப்பிடுற சாப்பாடு. அதுக்கப்புறம் முக்கியமா ஆல்கஹாலு. ஆல்கஹால் நம்ம பிரெயின வந்து டோட்டலா வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணிரும். அந்த ஒண்ணும் இல்லாம பண்ணிருச்சுன்னா, இறைவன உணர்றதுக்கு பல வருஷம் ஆகும். 1 கப் ஆஃப் ஆல்கஹால் சாப்பிட்டாலே இறைவன வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈவன் இப்ப என்னோட ஆடியோஸ் எல்லாம் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்றது 10% தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்க ஜஸ்ட் ஒரு பெக் ஆஃப் ஆல்கஹால் நீங்க சாப்பிட்டிருந்தாலே, அப்ப அந்த அளவுக்கு ஆல்கஹால் வந்து நம்ம மைண்ட வந்து டோட்டலா வேஸ்ட் பண்ணிரும். அதே மாரி ட்ரக்ஸு, தென் வேற என்னலாம் ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸ் இருக்கோ, நம்ம பிரெயின வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, பிரெயின டோட்டலா ஆக்குபை பண்ணக்கூடிய எல்லா ஹேபிட்ஸுமே இறைவன உணர விடாம தடுக்கும். அப்ப இறைவன உணரலன்னா, நம்ம வாழ்க்கை கண்டிப்பா துன்பங்கள் அதிகமா தான் இருக்கும். கஷ்டங்கள் அதிகமா தான் இருக்கும். நம்ம அதுக்கு ரெடியா இருக்கணும். இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, "எனக்கு வந்து ஆல்கஹால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுங்கன்னா." தென் ஓகே. நீ ஆல்கஹால் சாப்பிடு. ஆனா யாரையும் பிளேம் பண்ணாத. உன் வாழ்க்கை சரியில்லன்றதுக்கு நீ அடுத்தவங்கள பிளேம் பண்ணக்கூடாது. எஸ் நான் ஆல்கஹால் சாப்பிட்டு என் பிரெயின வந்து நான் வந்து ரொம்ப கண்டாமினேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால என்னால இறைவன புரிஞ்சுக்க முடியல. அதனால என் வாழ்க்கை என் கர்ம விதிப்படி போயிட்டுருக்கு. நான் நல்ல கர்மா பண்ணா என் வாழ்க்கை நல்லாருக்கும். கெட்ட கர்மா எனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. என் வாழ்க்கையில ஏதாவது பின்னடைவு வருது, ஏதாவது சோகம் வருதுன்னா, அதுக்கு பின்னாடி என்னோட கர்ம வினைகள் தான் காரணமா இருக்கு. அத நான் சரி பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணல. ஸோ நான் அத அப்படியே அக்செப்ட் பண்றேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிரணும். அத விட்டுட்டு தான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் யாரையாவது கை காட்டிட்டு, இறைவன குறை சொல்லிட்டு, கூட இருக்கவங்க மேல ஒரு என்மிட்டியோட இருக்கிறது, அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. இததான் வந்து அ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இறைவன் உங்களோட சிந்தனையில, உங்களுடைய பிரெயின்ல, உங்களோட மைண்டுல இருக்காரு. ஓகே. அந்த இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள்ள தான் இருக்காரு. அந்த இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னு எப்பவுமே நெனைங்க போதும். தென் மத்த எல்லா காட் ஃபார்ம்ஸும் அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா காட் ஃபார்ம்ஸும் பார்ட் ஆஃப் தி சொல்யூஷன். ஓகே. நம்மள கடவுள் வந்து இந்த உலகத்துல பொறக்க வச்சு, ஒரு இல்யூஷனரி லைஃப் ஒரு மாயையான ஒரு உலகத்துக்குள்ள வாழ விட்டுருக்காருன்னா, அந்த மாயைக்குள்ள அவங்களும் ஒரு பார்ட். அவ்வளதான். நம்மளுக்கு புடிச்ச மாதிரி நம்ம மைண்டால வந்து கடவுள் சிந்தனைக்குள்ள தான் இருக்காருன்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப ஞானம் தேவைப்படும். இப்ப எனக்கே நான் முழுசா புரிஞ்சுகிட்டு உங்கட்ட சொல்றேனான்னு எனக்கு தெரியாது. எனக்கே ஒரு அரைகுறையா தான் எனக்கு வந்து புரியுது. அதத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இத எல்லாருமே அஃபர்ம் பண்ணியிருக்காங்கன்றனால நான் சொல்றேன். அப்ப அத புரிஞ்சுக்கிறதுக்குலாம் இன்னும் நெறைய காலங்கள் தேவைப்படுன்ற போது, எல்லாருக்குமே ஸ்டார்ட்டிங்ல இத சொல்ல முடியாது. சொன்னா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்றனால, ஆ நம்ம உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு, ஒரு இந்த மாரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ அச்சீவ் பண்ணவங்கள, நம்ம வந்து முதல்ல குருவா ஏத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கடவுளா ஏத்திருப்போம். இப்ப சாய்பாபா வந்து வாழ்ந்துட்டு போனாரு. அவர வந்து அவரோட காலத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அவர கடவுளா வணங்குறோம். இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் வந்து வந்துட்டு வாழ்ந்துட்டு போனாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து வாழ்ந்துட்டு போனாரு. அவர வந்து நம்ம வந்து கடவுளா அவரோட சாக்ரிஃபைசஸ்னாலயும், அவரோட டீச்சிங்ஸ்னாலயும், அவரோட அந்த மேஜிக்கல் பவர்ஸ் நம்மளுக்கு காடோட நம்மள வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பவர்ஸ்னாலயும் நம்ம அவர வந்து கடவுளா வணங்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இது வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக வந்தது. சம்டைம்ஸ் வந்து சில கடவுள்கள் வந்து வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. ஒரு சிலரோட கற்பனையில உருவான கடவுளா கூட இருப்பாங்க. ஏன்னா, கடவுள வந்து நம்மளால வந்து இந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ்ல நம்மளால கும்பிடுறதுக்கு கேப்பபிலிட்டி நம்மளுக்கு இல்லாதனால, நம்ம கன்வீனியன்ஸ்க்காக சில ஃபார்ம்ஸ வந்து கடவுளே, அந்த அல்டிமேட் கிரியேட்டரே அப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து பலவிதமான கடவுளா இருக்கு. அத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அந்த கடவுள் எல்லாமே பார்ட் ஆஃப் திஸ் இல்யூஷனரி வேர்ல்டுன்றத புரிஞ்சு, எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆனா, அதுக்கு அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, ஒரே கடவுள் தான், ஒரே கிரியேட்டர் தான் இருக்காரு. இது எல்லாம் மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல வந்திருக்குன்றத புரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோம்னா போதும். தென் இப்ப இத வந்து நான் வந்து அ முன்னாடி எனக்கு வந்து இத கம்ப்ளீட் பண்ற ஐடியா கிடையாது. அப்படியே காலத்துக்கும் வந்து டெய்லி ஒரு சாங்கா சொல்லிட்டு இருக்கணும்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் என்னைய வந்து காட் வந்து ஸ்டாப் பண்ணாரு. எந்த விஷயமுமே அப்படி கன்டினியூஸா போகும்போது, அது வந்து அ ஒரு 100% பெனிஃபிட் வந்து குடுக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இத வந்து ஒரு ஒரு ம் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாங்ஸா நிறுத்து. அந்த சாங்ஸ்க்குள்ள உன்னால முடிஞ்ச மேக்ஸிமம் நீ குடு. அத வந்து அவங்க வந்து இப்போ ஒரு பெயின்ல இருக்கிறவங்க, ஒரு சஃபரிங்ல இருக்கிறவங்க, இப்ப இந்த இப்போ 130 136 டேஸ்னா, அந்த 136 டேஸ் வந்து அவங்க வந்து டெய்லி வந்து அத வந்து கேட்கட்டும். கேட்டு அத வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணட்டும். தடவ கேட்கும்போது சரியா புரியலன்னா, 2வது தடவ திரும்பி கேளுங்க. திரும்பி கேட்டு அத வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து திரும்பி திரும்பி அத வந்து உங்க மைண்டுக்குள்ள ரீகலெக்ட் பண்ணுங்க. அது போதும். மித்தத நான் பார்த்துக்கிறேன்.
நான் வந்து உள்ள இருந்து ஆக்டிவ் ஆகி நான் வந்து குருவா இருந்து நான் அவங்கள வழி நடத்துவேன். அதனால இதை லிமிட்டடா வைன்றத எனக்கு திரும்பி திரும்பி இன்சிஸ்ட் பண்றதுனால தான் நான் வந்து இப்போ இதை லிமிட்டடா நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். அப்ப இதை நீங்க வந்து திரும்பி 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 நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ சலிப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் வந்து சாய் சரித்திரம் புக்கை வந்து 8 வருஷமா ஒவ்வொரு வாரமும் திரும்பி 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 படிச்சு முடிச்சேன். எனக்கு அதுல இருக்க பாதி விஷயங்கள் வந்து பயங்கரமா மனப்பாடம் ஆயிடுச்சு. வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல அதுல இருக்கக்கூடிய அவர் சொல்லியிருக்க விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு காடோட கனெக்ட் பண்ற ஒரு மோடா நான் அந்த புக்கை வந்து யூஸ் பண்ணேன். ஸோ 8 இயர்ஸ் யோசிச்சு பாருங்க. 8 இயர்ஸ் வந்து ஒரு வாரம் ஆரம்பிச்சு ஒரே வாரத்துல முடிப்பேன். 7 நாள்ல அந்த 50 சாப்டரையும் நான் முடிச்சுட்டு இருந்தேன். அப்ப அதுதான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டெப்தா வந்து இறைவனை தேடி போறதுக்கு, இறைவனை உணர்றதுக்கு, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். அது மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த திருமந்திரம் வீடியோஸா இருக்கட்டும், ஆடியோஸா இருக்கட்டும். அப்படி இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு புக்கா இருக்கட்டும். ஆனா அந்த ஒரு புக்லயே நீங்க ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. உங்க லைஃப் லாங் வந்து நீங்க அந்த புக்கையே வந்து டீப்பா வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மல்டிபிள் புக்ஸ் போறது நான் ஏன் வேணான்னு சொல்லுவேன்னா, எல்லாருமே வந்து வேற வேற ஸ்டைல்ல குடுத்துருப்பாங்களே தவிர, அதே உண்மைதான் எல்லாருமே. இப்ப திருமந்திரத்துல என்ன இருக்கோ அததான் பகவத்கீதையிலயும் சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையில என்ன இருக்கோ அதைத்தான் பைபிள்லையும் சொல்லியிருக்காங்க. பைபிள்ல என்ன இருக்கோ அதைத்தான் வந்து குரான்லையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்லியிருக்க விதங்கள் வந்து வேற வேறையா இருக்கும். ஸ்டைல் வந்து வேறையா இருக்கும். வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறது வேறையா இருக்கும். டிவைன் சரண்டர்ன்ற வார்த்தையவே ஒவ்வொருத்தரும் விதவிதமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. கான்ஷியஸ்னஸ்ன்ற வார்த்தையவே ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெடிடேஷன்ன்றது ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்ஸை போய் அந்த ஸ்டைலை கத்துக்கிறதுக்கு நீங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மைண்ட் வந்து அதை கிராஸ் பண்ணிக்கிறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். அந்த வார்த்தையில வந்து கரெக்டா வந்து இதைத்தான் சொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, அந்த ஸ்டைலை புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, ஒவ்வொன்றுமே டிஃபர் ஆகுன்ற போது அல்டிமேட்டா ஒரே ட்ரூத்ன்னு இருக்கும்போது நீங்க வந்து நிறைய மல்டிபிள் புக்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை. ஒரே புக்கை திரும்பி 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 படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து அந்த ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆயிரும். அடாப்ட் ஆன பிறகுதான் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய டீப் ட்ரூத் வந்து ஒவ்வொன்றா வந்து அன்ஃபோல்ட் ஆகும். எப்படி வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டே இருப்போம் லேயர், அது மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவை ரீட் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த புக்கு புதுசா தெரியும். ஏன் படிக்கும்போது இது புரியல அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிச்சு ஆச்சரியப்படுற மாதிரி. நான் 8 வருஷமா அந்த சாய் சத்திரம் புக்கு படிக்கும் போதும் ஒவ்வொரு தடவை நான் படிக்கும் போது எனக்கு ஒவ்வொரு புது விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. புரியாமலே இருந்தது கூட அப்புறமா வந்து இப்போ ரீசெண்டா வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. நிறைய இது புரியாமலே கூட 8 வருஷமா படிச்சிருக்கேன். அது இப்போ இந்த திருமந்திரம் படிக்கும்போது இதனால வந்து கரெக்டா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால எப்பவுமே வந்து மல்டிபிள் புக்ஸை தேடி ஓடாதீங்க. ஒரே விஷயத்துல அந்த ட்ரூத்தை நோக்கி போறதே வந்து நீங்க வந்து ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கோங்க. அடுத்து 4th பாயிண்ட் வந்து, இப்ப உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கும். ஆனா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா? அது அக்செப்ட் பண்ணாது. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணுனா மட்டும் தான், நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து கரெக்ட்டா முழுமையா ஃபாலோ பண்றோம்னு அர்த்தம். அப்ப அதுக்கு வேண்டி நீங்க வந்து இப்ப ஒரு புக் படிச்சுட்டேன். ஆனா, அந்த புக்கையே எனக்கு திரும்பி திரும்பி படிச்சுக்கிட்டே ஒரு நாள் ஃபுல்லா இப்ப காலையிலேயே இப்ப திருமந்திரம் கேட்குறீங்க. திருமந்திரமா நான் காலையிலேயே கேட்டுட்டேன். ஆனாலும் என்னோட மைண்ட் வந்து சமாதானம் ஆக மாட்டேங்குது. எனக்கு உண்மை புரியுது. எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனாலும் எனக்கு எங்கேயோ இருந்தோ என் மைண்ட் வந்து என்னை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா, அது வேற ஒண்ணும் இல்ல. அது சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன தேவைன்னா, ரெப்படிஷன் தேவை. திரும்பி 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 அதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து நான் வந்து டிட்டர்மைண்டா தான் இருக்கேன். நான் அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமே இத பண்ண மாட்டேன் அப்படின்றத நம்ம ஒரு 100 தடவ சொன்னா தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அக்செப்ட் பண்ணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நாள்ல நெறைய விஷயம் விளையாட்டுக்கு பேசுவோம். எல்லாத்தையுமே சப்கான்ஷியஸ் மைண்ட் சீரியஸா எடுத்துச்சுன்னா, நம்ம லைஃப் தான் வந்து தப்பா போயிடும். ஏன்னா, இப்ப நான் விளையாட்டுக்கு எதையோ ஒண்ணு சொல்றேன். நான் ஒரு லூசு அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு மென்டல் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் அத சீரியஸா எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அதனால சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும்னா, ஒரு நாளைக்கு லூசுத்தனமா எத்தன வேணாலும் பேசுவா. யூஸ்லெஸ்ஸா எத வேணா பேசுவா. எல்லாத்தையும் நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. இவ நிஜமாவே எந்த விஷயத்துல வந்து ஒரு டிட்டர்மைண்டா இருக்கான்னா, திரும்பி திரும்பி அத சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆமா நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான்னா, அத மட்டும் நம்ம சீரியஸா எடுத்துக்குவோம்னு சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்ட் வெயிட் பண்ணும். இப்ப நான் வந்து டெய்லி மார்னிங் வந்து சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னா, நம்ம என்னதான் நினைச்சாலும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் சப்போர்ட் பண்ணா தான் நம்மளால எந்திரிக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அ மனசுக்குள்ள நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து சீக்கிரமா எந்திரிக்கிற ஒரு ஆளு.
நான் வந்து 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுருவேன். 5 மணிக்கு எனக்கு கரெக்ட்டா முழிப்பு வந்துரும். 5 மணிக்கு எந்திரிச்சு நான் டெய்லி மெடிடேஷன் பண்ணுவேன். அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான், ஓ! அப்ப இவன் சீரியஸா தான் சொல்றாங்க போல இருக்கு. இவங்களுக்கு அப்படி எந்திரிக்கிறது தான் புடிச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு, தென் ஒன்லி சப்கான்ஷியஸ் மைண்ட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதனால தான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம ஆழ் மனசு அக்செப்ட் பண்ணி, எஸ் ஓகே நீ சீரியஸா தான் இருக்க அந்த விஷயத்துல. ஏன்னா நீ திரும்பி திரும்பி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. கிட்டத்தட்ட 1 மாசமா இல்ல 45 நாளா, 48 நாளா நீ சொன்ன விஷயத்தையே சொல்றேன்னா, நான் புரிஞ்சுக்கிறேன். நீ ரொம்ப இந்த விஷயத்துல சீரியஸா இருக்கன்ட்டு, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்ட்டு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஆழ் மனசு என்னைக்கு சப்போர்ட் பண்ணுதோ, அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஒரு டிவைன் விஷயமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நிஜமா வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து எல்லா உண்மையும் புரிஞ்சிருச்சு. ஆனா, ஆழ் மனசு அது புரிஞ்சுக்க ரெடியாவே இருக்காது. எப்ப புரிஞ்சுக்கும் அப்டின்னா, நீங்க வந்து திரும்பி, திரும்பி, திரும்பி வந்து அந்த இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையே நீங்க வந்து பார்க்குறது, பேசுறது, கேட்கறது, படிக்கிறதுன்னு இருக்கும்போது தான் ஆழ் மனசு வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணும். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, மல்டிபிள் புக்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணலாம். ஏன்னா, நான் காலையிலேயே இத ரீட் பண்ணிட்டேன். ரீட் பண்ணதையே ஒரு நாள் ஃபுல்லா நான் ரீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நான் வேற எதையாவது சும்மா ரீட் பண்றேன். என் சப்கான்ஷியஸ் மைண்ட டேம் பண்றதுக்காக ரீட் பண்றேன்னு சொல்லி, அதுக்காக நீங்க எத வேணா பண்ணலாம். டிவைன் சாங்ஸ் கேட்கலாம். இல்ல ஏதாவது ஒரு மந்த்ராவ வந்து சொல்லலாம். அடிஷனல் டீச்சிங்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல யூ ஆர் வெரி சீரியஸ் இன் திஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் த டிவைன். நான் வந்து இறைவன் வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன நான் உணர்றதுக்கு நான் தீவிரமா முயற்சி பண்றேன். அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கேன்றத உங்களோட ஆழ் மனசு புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு நாளுல வேற வேற விஷயங்கள நீங்க சும்மா வந்து ரீட் பண்ணலாம். பட் அத வந்து டீப்பா அ இன்டர்பிரெட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அந்த மந்திரத்த வந்து சொல்லலாம். இல்ல ஒரு சாமி சாங்க வந்து போட்டு அந்த சாங்க வந்து நீங்க வந்து கூட சேர்ந்து பாடலாம். இதெல்லாம் பண்ணும்போது, உங்க ஆழ் மனசு வந்து என்ன பண்ணும்னா, பயங்கரமா ட்ரெயின் ஆயி, உங்கள அந்த வழியில புஷ் பண்றதுக்கு அது பயங்கரமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாரி 5வது பாயிண்ட்டு, ஸ்பிரிச்சுவல் கிண்டர் கார்டனுக்கு திரும்பி போயிடாதீங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மெக்கானிக்கல் ரிச்சுவல்ஸ் இந்த பூஜை பண்றது, அம் ஏதாவது நெறைய ரிச்சுவல்ஸ்ல எல்லாம் நம்ம இன்வால்வ் ஆறது, இல்லன்னா அந்த கோயில் போறது, இந்த கோயிலுக்கு போறது, அங்க தான் இறைவன் இருப்பாங்கன்னு நெனைக்கிறது, இல்லன்னா ஏதாவது ஒரு நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது, அந்த முறைகள், இந்த முறைகள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நம்ம மைண்ட இறை சக்தின்ற ஒரு சக்தி கிட்ட டிசிப்ளின் பண்ணி, அது மேல வந்து ஒரு பற்றும், நம்பிக்கையும் வச்சு, அது அந்த அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட் முயற்சி தான் அது. அப்ப திரும்பி நீங்க வந்து அதுக்குள்ள வந்து நீங்க வந்து போறீங்க அப்டின்னா, அது என்ன அர்த்தம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 12த் படிச்சுட்டு இருக்கும்போது திரும்பி வந்து இல்ல, இல்ல எனக்கு ப்ரீகேஜி படிக்கணும்னு தான் ஆசையா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு திரும்பி ப்ரீகேஜிக்குள்ள போற மாதிரி. அ என்னன்னா ப்ரீகேஜில தான் பயங்கர ப்ரீகேஜி படிச்சா தான் நம்மளுக்கு வந்து அம் சீட்டு கிடைக்கும். இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கும், டாக்டர் சீட்டு கிடைக்கும்னு நெனச்சுட்டு போனா எப்டி இருக்கும்? நம்ம சும்மா ஜாலியா வேணா போய் அத ஒரு நாள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ப்ரீகேஜில எப்படிலாம் இருக்கு, குழந்தைங்க எப்படிலாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க போய் உட்காந்து நம்மளும் சும்மா குழந்தையா நினைச்சுட்டு கொஞ்சம் ஒரு நாள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனா சீரியஸா நீங்க 11த், 12த் படிச்சுட்டு இருக்க ஒரு ஆள் போய், இல்ல இல்ல எனக்கு ப்ரீகேஜில படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுச்சுன்னு சொல்லி பண்ணா, அது எவ்வளோ முட்டாள்தனமா இருக்கும். அந்த மாதிரி தான். திரும்பி வந்து எந்த விதமான மெக்கானிக்கல் ரிச்சுவல்ஸ்குள்ளேயும் போய் ஃபாலோ ஆகாதீங்க. பட் திருமந்திரத்துல இந்த ஒரு சாங்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அ உன்னால வந்து உன் சப்கான்ஷியஸ் மைண்ட டேம் பண்ண முடியல. உனக்கு எல்லாமே தெரியுது. நான் எல்லாமே படிச்சுட்டேன். நான் படிக்காததே கிடையாது. எல்லாமே எனக்கு தெரியுது. நானே வந்து ஒரு 100 பேருக்கு அட்வைஸ் பண்ற லெவலுக்கு நான் வந்துட்டேன். ஆனாலும் என்னைய என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட அந்த ஃப்ரீ டைம் இருக்குது இல்லையா? அந்த ஃப்ரீ டைம நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாலேட்ஜ சப்கான்ஷியஸ் மைண்ட் கிராஸ்ப் பண்ணி, உங்கள வந்து உங்க மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமாம். அதான் வந்து அவர் வந்து அந்த எண்டிங் சாங்ஸ்ல குடுத்துருக்காரு. என்னன்னா 2987 சாங் நான் அதுல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? நாமம் ஓர் 1000 ஓதுமின் நாதனை, ஏமம் ஓர் 1000த்துள்ளே இசைவீர்கள், ஓமம் ஓர் 1000 ஓத வல்லாரவர், காமம் 1000 கண்டொழிந்தாரே. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நாமம் ஓர் 1000 ஓதுமின் நாதனை அப்டின்னா, ஒரு 1000 தடவ வந்து இறைவனோட நாமத்த வந்து சொல்லு அப்டின்றாரு. தென் ஏமம் ஒரு 1000த்துள்ளே இசைவீர்கள். ஏமம் அப்டின்னா, அந்த வேள்வி பெரிய பெரிய வேள்விலாம் வந்து கோயில்லலாம் பண்ணுவாங்க இல்லையா? பெரிய பூஜை, நெறைய பேர் சேர்ந்து அந்த யாகம், தீ வளர்த்து அந்த மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு 1000 யாகத்துக்குள்ள போயி நீயும் ஒரு ஆளா வந்து
சேர்ந்துக்கோ அப்படின்றாரு. அதே மாதிரி ஓமம் ஓர் 1000 ஓத வல்லார் அவர் அப்படின்னா, இந்த ஓமம் அப்படின்றது 2 விதமா இருக்கு. நம்ம வீட்ல வந்து ஓமம் வளர்த்து நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா? அப்ப புது வீடு வர்றோம் அப்படின்னா, அந்த கணபதி ஓமம் அந்த மாரி பண்றது. அப்படியும் மீனிங்கா இருக்கும். இன்னொன்னு ஓம்ன்றத வந்து 1000 தடவ வந்து நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றது. இந்த 3ம் பண்றவங்களுக்கு காமம் 1000 கண்டு ஒழிந்தாரே. காமம்னா அந்த வேர்ல்டுலி அட்டாச்மெண்ட்ஸ், டிசையர்ஸ். இப்ப சொல்றீங்கல்ல, எனக்கு எல்லாமே தெரியுது. ஆனா என்னால என்னைய கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே. நான் என்னதான் பண்றது? தப்பு பண்ணிடுறேன். பிடிக்காத விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிடுறேன். ஏதாவது ஒரு தவறு நான் பண்ண தான் செய்றேன். என்னை மீறி பண்றேன் அப்படின்றவங்களுக்கு அவர் இந்த கைடன்ஸ் குடுத்திருக்காரு. நீ அப்படிதான் இருக்க. உன்னால உன்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. உனக்கு எல்லா ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜும் இருக்கு. ஆனா பண்ண முடியலன்னா, இத பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டிப்ஸ் குடுத்திருக்காரு. என்னென்ன? ஒரு நாளைக்கு 1000 நாமம், எல்லா கடவுளுக்குமே 1000 நாமம் இருக்கக்கூடிய அம் இது இருக்கு. பூஜைகள்லாம் இருக்கு. ஸோ நீங்க கூகுள ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு என்ன கடவுள் புடிச்சிருக்கோ, அந்த கடவுளோட 1000 நாமம் மந்திரம் சொல்லுன்னா அது குடுக்கும். அத உட்காந்து ரீட் பண்ணுங்க. பயபக்தியோட ரீட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய கோவில்ல அந்த மாரி பெரிய வேள்விலாம் வளர்க்குறாங்க, பெரிய பூஜை பண்றாங்க அப்படின்னா, அந்த பூஜையில போய் உட்காருங்க. உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லா பயபக்தியோட இறைவன மனசுக்குள்ள அந்த இறைவன வந்து நெனச்சுக்கிட்டே, அந்த இறைவனுக்காக நீங்க வந்து போய் உட்கார்ற மாதிரி நெனச்சு ஒரு டெடிகேஷனா போய் அங்க போய் உட்கார்ந்து, அங்க வந்து அவரோட நாமத்த வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அது மெக்கானிக்கலா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. அதே மாரி நான் இதுக்குள்ள போயிட்டு வந்தேன்னா, என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் கழிஞ்சிரும். இனிமே வந்து என் வாழ்க்கை வந்து ஃபுல்லா நல்லது தான் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் பண்ணாம, உங்களோட மைண்ட டிசிப்ளின் பண்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியா தான் நீங்க அதுக்குள்ள போகணும். அதே மாரி ஓம்ன்ற இத வந்து எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருங்க. மனசுக்குள்ள எப்பவுமே இந்த ஓம்ன்றத ஒரு 1000 தடவ வந்து ஒரு நாளாவது நம்ம சொல்லணுன்ற மாரி நெனச்சு நீங்க சொல்லுங்க. இல்ல வீட்ல நீங்க ஓமம் வளர்த்து அத வந்து ஒரு டிசிப்ளின் பிராக்டிஸா நீங்க பண்றதுனாலும் பண்ணலாம். அதுக்காக டெய்லி நம்ம அத பண்ண முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம்னா தான் பண்ண முடியும். அந்த மாதிரி அதுக்கு பதிலா எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஓம்ன்றத தான் அவர் வந்து சொல்லியிருக்காருன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த விஸ்டம் வந்து உங்க லைஃப்க்கு வந்து பிரயோஜனப்படுற மாரி எல்லா விஷயத்தையும் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். இதுக்காக நீங்க இதெல்லாமே பண்ணலாமே தவிர, அ இது பண்ணுனா நான் இறைவன உணர்ந்துருவேன். இது பண்ணுனா எனக்கு மோட்சம் கிடைச்சுரும். இந்த 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 யாகத்துல போய் நான் உட்கார்ந்துட்டு வந்தேன்னா அவ்வளதான். அப்படின்ற மாரி எல்லாமே மாறிரும். அப்படின்ற மாதிரி நினைக்காம, என்னைய கண்ட்ரோல் பண்ணி இறைவன எனக்குள்ள இருந்து எனக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு, எனக்கு அந்த ஞானம் வர்றதுக்காக நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். என் சப்கான்ஷியஸ் மைண்ட நான் கண்ட்ரோல் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். என் மைண்ட டேம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லி, இதுக்குள்ள நீங்க போய் வந்து நீங்க உங்களோட ஃப்ரீ டைம நீங்க இதுல வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாரி அடுத்த பாயிண்ட் வந்து, நீங்க எதையுமே வந்து பயங்கரமா ரஷ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அ நான் இறைவன் யாருன்னு இம்மீடியட்டா தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து என்லைட்டன்மென்ட் வந்து உடனே நடந்தாகணும். 1 மாசத்துல எனக்கு என்லைட்டன்மென்ட் வந்துரணும். இல்ல ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்ல எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்து என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதையுமே நீங்க வந்து ரஷ் பண்ணணும்னு அவசியமே வேண்டாம். அந்த மாற்றம் அப்படின்றதே ஒரு இல்யூஷன் தான். அது வந்து அப்படியே அழகா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட லைஃப்ல நடக்கும். திடீர்னு சில நேரம் சில மேஜிக் நடக்கும். திடீர்னு நம்மளே ரியலைஸ் பண்ணாமலே நம்ம லைஃப் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளோவா போகும். எல்லாமே வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம லைஃப்ப வந்து எடுத்துட்டு போவாரு. ஸோ இது வந்து ஒரு ஜர்னின்னு நெனைங்க. இது வந்து எப்பவுமே ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. எண்ட் பாயிண்ட்ன்னு நெனைக்காம, இனி என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் வந்து டெய்லி மெடிடேட் பண்ணுவேன். இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் ரீடிங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி நெறைய விஷயங்கள வந்து ஞானத்த வந்து வளர்த்துப்பேன். அதே மாரி அடுத்தவங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லதும் பண்ணி, இறைவன் காட்டுற வழியில நான் போவேன். டிவைன் வேல்யூஸோட அலைன் பண்ண ஒரு லைஃப எடுத்துட்டு போவேன். இனிமே என் ஜர்னி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க போதுன்னு நெனச்சு நீங்க போனீங்கன்னா போதும். எதுக்குமே அவசரம் வேண்டாம். எதையுமே நீங்க ரஷ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. கடவுள் நவ் அவ்வளதான். இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல தான் இருக்காரு. அப்ப பிரசன்ட் மொமெண்ட்ட நீங்க ஃபியூச்சர்க்காகவோ, பாஸ்ட்க்காகவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஃபியூச்சர்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பாஸ்ட்ன்னு ஒண்ணும் கிடையவே கிடையாது. எல்லாமே அது வந்து ஒரு இல்யூஷன் தான். நீங்க நெனச்சா உங்க பாஸ்ட்டையும் வந்து நீங்க வந்து டியூன் பண்ணி மாத்த முடியும். ஃபியூச்சரையும் மாத்த முடியும். அந்த சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து போக போக தான் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால இறைவன் எங்க இருக்காருன்னா, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த நொடியில தான் இறைவன் இருக்காரு. இந்த நிமிஷத்துல தான் இறைவன் இருக்காரு. இன்னைக்கு தான் இறைவன் இருக்காரு. அப்படின்றத புரிஞ்சு, ரொம்ப மைண்ட்ஃபுல்லா, ரொம்ப நிதானமா லைஃப என்ஜாய் பண்ணி, அவருக்கு தேங்க் பண்ணி, அவர மனசுக்குள்ள வச்சு, டிவைன் வேல்யூஸ் படி எடுத்துட்டு போறதுக்கு பாருங்க. அப்ப இதுல வந்து ஒரு சாங் வந்து அவர் வந்து குடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, "நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினைப்பற்று அறுக்கும் விமலன் இருக்கும். வினைப்பற்று அறுக்கும் விமலனைத் தேடி நினைக்கப் பெறில் அவன் நீலியன் ஆமே." அதாவது நெனப்பு, மறப்பு 2த்தையும் தாண்டுனவங்க அப்படின்னா,
பாஸ்ட் ஃபியூச்சரை தான் அவர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? பாஸ்ட் ஃபியூச்சர் திங்ஸை பத்தின எந்த விதமான கவலையும் இல்லாதவங்களோட நெஞ்சத்துல தான் வினைப்பற்று இருக்கும் விமலன் இருக்குமா. விமலன்றது அந்த பியூரான அல்டிமேட் காடு. வினைப்பற்றுனா நம்ம கர்மாவை பிரேக் பண்ணக்கூடிய, கர்மாவை கட் பண்ணி டோட்டலா எடுக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து அங்கதான் இருக்காராம். அந்த நெஞ்சத்துல தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்களாம். அந்த விமலனை நீங்க தேடி போனீங்க அப்படின்னா அந்த தேடுதல் வந்து அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டே இருக்கும். அதனால தேடாதீங்க, எதையும் ரஷ் பண்ணாதீங்க. இந்த மொமெண்ட்ல எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மொமெண்ட்ல மட்டும் முழுமையா நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரே உங்க கூட வருவாரு. அதை விட்டுட்டு நான் அவரை தேடி போறேன், அவர் யாரு நான் கண்டுபிடிக்கிறேன், அவரை நான் எப்படியாவது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன், அவரை பத்தின மிஸ்ட்ரிய, இல்ல என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்து முடிவு வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எதையும் தேடணும்னே அவசியமே கிடையாது. இன்னைக்கு நாளை உங்களுக்கு கடவுளே கைட் பண்ணுவாரு. அந்த கைட் பண்றபடி நீங்க வந்து நிதானமா அது ஒரு எல்லா கவலையும் வந்து அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு சந்தோஷமாவும் அமைதியாகவும் மட்டும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவர் வெளிப்படுவாரு அப்படின்றத இதுல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த இப்போ இந்த 136 சாங்ஸ் இருக்குன்னா இது போதும் உங்களுக்கு. இது போக வந்து உங்களுக்கு வந்து புதுசா எதுவும் கத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. இதையே நீங்க ரிப்பீட்டடா நீங்க வந்து கத்துக்கோங்க. இல்ல எனக்கு இதை தாண்டி நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு இறைவனே குருவா வருவாரு. உங்களுக்கு உள்ளேயே இருந்து இறைவன் குருவா வெளிப்பட்டு இதுக்கு அடுத்த பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த எல்லா பெரிய விஷயங்களும் அவரால் மட்டும்தான் உங்களுக்கு டீச் பண்ண முடியும். அவரால் மட்டும்தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். நீங்க வந்து இல்ல எனக்கு இதெல்லாம் ரொம்ப பேஸ் லெவல்ல இருக்கு, சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கு, நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி போய் வேற எங்கேயாவது போய் சேர்றது, வேற யாருக்கிட்டையாவது போய் எதையாவது கத்துக்கிறது, இல்ல வேற ஏதாவது ஒரு புது விஷயங்களை ஒரு ஆடியோஸை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்றது அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எக்ஸ்டர்னலா தேட 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 இன்டர்னலா உங்களுக்கு இருக்கக்கூடிய இறைவன் குருவா இருக்காரு இல்லையா, அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கவே கேட்காது. அதனால போதும் இந்த லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேஸ் லெவல். இந்த பேஸ் லெவல் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நீங்க வந்து டெய்லி லைஃப் வந்து நீங்க லீட் பண்ண அப்படியே உள்ள இருந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா வந்து வெளியில வந்து புரியாத பல விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து அவரே புரிய வைப்பாரு. ஸோ அதுக்கு நீங்க இடம் கொடுங்க. அதனால எனக்கு பத்தலை பத்தலை அப்படின்ற மாதிரி இல்லாம இப்ப கத்துக்கிட்டதை திரும்பி 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 நீங்க லேர்ன் பண்ணுங்க. இது வந்து என்னோட சஜஷன். ஓகேங்களா? இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா டிவைனோட குருவா உங்களுக்கு உள்ள வர்றதை நீங்க ஒரு தடவை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்கேயுமே போகவே மாட்டீங்க. அது போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருவீங்க. ஸோ அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி வெளியிலேயே ரொம்ப தேடி அலையாம ஒரு விஷயத்துல நீங்க ஃபிக்ஸ் ஆகி நில்லுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலா குரு எனக்கு எனக்கு குருன்னு ஒருத்தவங்க வேணும், நான் குருவை தேடி தேடி போறேன்னு சொல்லிட்டு நீங்க போறது ஓகே தான். பட் ஒரு குரு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு குருவோட ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. அந்த குரு வந்து டேலண்டான பர்சனா, அந்த குரு வந்து எல்லாமே தெரியுமான்றதெல்லாம் நம்மளுக்கு இங்க தேவையே இல்லை. அந்த டூலை யூஸ் பண்ணி இறைவன் வந்து அந்த குரு வாயிலிருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வர வைப்பார். உங்களுக்கு இங்க நம்பிக்கை வந்து இறைவன் மேலதான். இறைவன் மேல நம்பிக்கை வச்சு நீங்க தான் இந்த குருவை வந்து எனக்கு கையில காட்டியிருக்கீங்க, ஏதோ இவங்க சொல்றதை நான் அப்படியே நம்புறேன், அவங்க சொல்றது எனக்கு தேவையானபடி கரெக்டா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறைவன் கிட்ட விட்டீங்க அப்படின்னா அந்த குரு உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டும்தான் பேசுவார். உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட மாட்டாங்க, உங்களை தப்பா வந்து கைட் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா நீங்க இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அந்த இறைவன் என்ன பண்ணுவாருன்னா அந்த குருவை நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேச வைப்பாங்க. அதனால நீங்க வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு குருக்கிட்டே நீங்க ஃபிக்ஸ் ஆகி நீங்க பாட்டுக்கு இருங்க. அதே சமயம் நான் என்ன கைட் பண்ணுவேன்னா ரொம்ப வந்து அந்த குரு பேசுறதை தான் நான் கேட்பேன், குரு சொல்றது தான் நான் கேட்பேன்ற மாதிரி இல்லாம அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பார்க்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் குரு இருக்காரு இல்லையா இறைவன், அந்த குருவை வந்து நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அதே மாதிரி குரு பக்கத்திலே இருக்கணும், அவங்க பேசுறதை கேட்டுட்டே இருக்கணும், இல்லை அவங்கள மீட் பண்ணணும், அவங்கள மீட் பண்ணி அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு நினைக்கிறதுலாம் கைண்ட் ஆஃப் இக்னரன்ஸ். நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும், உண்மையாக ஒருத்தர் குருவாக நினைக்கிறீங்க, அவங்கள கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கான்ஷியஸ்னஸ் லெவலோட அவங்க சோலோட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். அவங்கள வந்து நீங்கள் மீட் பண்ணணும், அவங்கள பேசணும், அவங்க கூட இருக்கணும்லாம் உங்களுக்கு நினைக்கணும்னே இல்லை. அந்த வித்தையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இறைவனோட உங்களால் ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண முடியும். இதுக்கு தான் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எங்கெங்கேயோ தான் இருப்பாங்க, வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. ஆனால் மைண்ட் லெவலில் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கனெக்ட் பண்ண முடியும். அது வந்து அந்த நீங்கள் யாரை நீங்கள் நினைக்கிறீங்க கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
அவங்க மேல முழுமையா ஒரு ட்ரஸ்ட்டும், இறைவன் அவங்க மூலமா வருவாருன்ற ஒரு நம்பிக்கையும் வச்சு, நீங்க வந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் ஒரு ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு தெரியலன்னா, கண்ண மூடி இறைவன நினைங்க. இல்லன்னா நீங்க யார குருவா நினைக்கிறீங்களோ அவங்கள நினைங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படியாவது ஒரு ஆன்சர் வரும். ஒண்ணு இன்ட்யூஷன் மூலமா ஆன்சர் குடுப்பாங்க. இல்ல அவங்களே உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் போடுவாங்க. இல்ல அவங்களே வேற யாருக்காவது ஏதாவது சொல்றது மூலமா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஃபிசிக்கலாக ஒருத்தவங்கள போய் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட போய் அவங்கள நேரில் பார்த்து அவங்கக்கிட்ட நான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிட்டா மட்டும்தான் எனக்கு திருப்தி அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு இக்னரன்ஸ்லையும் ஒரு இல்யூஷன்லையும் நம்ம பண்ணுற விஷயங்கள். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபைனல் 8th பாயிண்ட்டு இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு திங்கு. நான் எத்தனையோ பேர் ஈவன் நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கேன்னு சொல்கிறவங்க அதே மாதிரி பயங்கரமாக அறிவாக பேசுவாங்க. அவங்க அறிவெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது? நம்ம பார்க்க நம்ம நம்ம மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸில் வந்தவங்க தானே, எங்கேருந்து இவங்களுக்கு இவ்வளோ அறிவு கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து பிரமிப்பாக நான் வந்து பார்த்த ஆளுங்கள்லாம் கூட இந்த ஹியூமனிட்டி, எம்பத்தி, அந்த அந்த அன்பை சிவம்னு சொல்றேன் இல்லையா, அந்த அன்பு அதுல ஃபெயில் ஆயிடுறாங்க. என்ன ஆயிடுறாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்ககிட்டயாவது ரொம்ப கடுமையா நடந்துடுறாங்க. யாராவது ஒருத்தவங்ககிட்டயாவது அந்த மனிதாபிமானம் இல்லாம நடந்துடுறாங்க. ரொம்ப காயப்படுத்திடுறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கு சுத்தமா பிடிக்காம இருந்துச்சு. என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி இவங்களுக்குலாம் சொல்லிக் குடுத்துருக்கு? ஒரு மனுஷங்கள மதிக்க தெரியல. தனக்கு கீழ இருக்கிறவங்கள வந்து ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. யார வேணாலும் அசால்ட்டா காயப்படுத்திடுறாங்க. யார வேணாலும் லோவா ஃபீல் பண்ண வச்சுடுறாங்க. யார வேணாலும் மனச வந்து ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி டக்குன்னு பேசிடுறாங்க. இவங்களுக்கு என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி தான் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டினால எனக்கே அலர்ஜியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு என்ன இப்ப புரிஞ்சுது அப்படின்னா, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட். அந்த எம்பத்தின்னு நம்ம சொல்லலாம். டிவைன் வந்து லவ் இஸ் காடு. கடவுள் அன்பு தான் சிவம், சிவம் தான் அன்பு. இறைவன்றது அந்த அன்பு தான் அப்படின்றத ஈவன் வந்து ஜீசஸும் அதுதான் சொல்லிக் குடுத்துருக்காரு. இப்ப சிவனா இருந்தாலும் அதான் சொல்றாரு. கிருஷ்ணரா இருந்தாலும் அதான் சொல்றாரு. அல்லாவா இருந்தாலும் அதுதான் சொல்றாங்க. ஆனாலுமே நம்மளால வந்து அத முழுசா புரிஞ்சுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு டஃபஸ்ட் விஷயமா இப்ப வரைக்குமே இருக்கு. அப்ப இதுதான் உங்களுக்கு முக்கியம்ன்றத மட்டும் தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் பயங்கரமா டீப்பா ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்க போறேன். டெஃபினிஷனை புரிஞ்சுக்க போறேன். அந்த 64 67 தத்துவங்களையும் தெரிஞ்சுக்க போறேன். நான் வந்து வைணவத்தை பத்தி நீ ஃபுல்லா படிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பண்றத காட்டிலும் அன்பு தான் சிவம். அப்ப அன்புனா என்ன? அந்த அன்பை நான் எப்படி என் லைஃப்ல வந்து நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன். எல்லார்கிட்டயுமே நான் அன்பா இருக்கேனா? நம்ம கிட்ட இருக்க பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம செலக்டிவா இருப்போம். செலக்டிவா அன்பா இருப்போம். அதையே நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நான் அன்பான பர்சன் தாங்க. நான் என் வீட்ல எல்லார்கிட்டயும் அன்பா தாங்க நடந்துப்பேன். நான் வந்து இப்படிதாங்க இருப்பேன், அப்படிதான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா முழுமையா அவங்களால வந்து எல்லார்கிட்டயுமே அந்த அன்பை காட்டவே முடியாது. தான் ஃபேமிலி மெம்பர்ஸ உயிரா நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல வேலைக்காரங்கள கேவலமா நடத்துவாங்க. ரொம்ப மோசமா நடத்துவாங்க. ஒரு மாரி தரக்குறைவா நடத்துவாங்க. ஒரு அனிமல்க்கு ஈக்குவலா நடத்துவாங்க. இல்ல நான் வந்து எல்லாரையுமே தான் நல்லா நடத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்களுக்கு யாராவது ஒரு சிலர பிடிக்காம இருக்கும். அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. எனக்கு இவங்க என்னைய இப்படி என் ஈகோவ ஹர்ட் பண்ணிட்டாங்க. அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏதாவது தனக்கு பிடிக்காதவங்கள பகைவர்கள் கிட்ட கூட நம்ம வந்து பகைவர்க்கும் அருள் செய் மனமேன்றத தான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா, பிடிக்காதவங்க அப்படின்னு ஆயிட்டா அவங்க கிட்ட வந்து டூ த கோர் வொர்ஸ்ட்டா பிஹேவ் பண்றது. இப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, செலக்டிவா இருக்கும். ஆ நான் அந்த பிராக்டிஸ் பண்றது. அந்த கருணையா இருக்கட்டும், இல்ல அந்த எம்பத்தியா இருக்கட்டும், இல்ல எதுவுமே எதிர்பார்க்காம அன்பு பண்றவங்களா இருக்கட்டும். இப்ப நீங்க வந்து இப்ப சோசியல் மீடியால கூட பார்த்திருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா போய் தெருவுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் வந்து சடனா சர்ப்ரைஸா வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி குடுக்குறது, அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிறது, அப்புறம் திடீர்னு ஒரு 1000 பேர கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, இது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா வீட்ல தன்னோட குடும்பத்துல ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க. ஆனா வெளியில நெறைய பேர்கிட்ட நல்லது பண்ணுவாங்க. இப்படி மாறி மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து இருக்கோம். அதே மாரி வீட்ல இருக்கவங்ககிட்ட அன்பா இருக்கிறவங்க, வெளியில வந்து மனிதாபிமானம் இல்லாம நடந்துப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட வந்து சரியா நடந்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஹார்ஷா பேசுவாங்க. ஸோ, இப்ப அந்த ஹோலிஸ்டிக்கான அந்த அன்பு கலந்த ஒரு வாழ்க்கைய நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இறைவன் உங்கள தேடி வருவாரு. அத ஃபோக்கஸ் பண்றதுக்கு பாருங்க. மித்த எல்லாத்தையும் கூட விட்டுட்டு, நான் இன்னைக்கு ஹோல் டே நான் வந்து ஒரு டிவைன்க்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பெர்சனா நடந்துக்கிட்டேனா, எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட நான் கூட நான் மரியாதையா நடந்துக்கிட்டேனா,
யாரையும் நான் காயப்படுத்தாம ஒரு வாழ்க்கைய நான் வாழ்றேனா? என்னால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நான் பார்த்துக்கிட்டேனா? அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். பிடிக்காதவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி வரலாம். ஆனா பிடிக்காதவங்க கிட்ட போய் பதிலுக்கு பதில் சண்டை போட்டு அவங்கள காயப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நான் அதுக்காக யார் என்னைய அடிச்சாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் வந்து உங்கள்ட்ட நான் சொல்லல. விலகி வாங்க. அதே சமயம் பதிலுக்கு வந்து அவங்கள காயப்படுத்தி அவங்கள வந்து மோசமா ஆக்காதீங்க. அவ்வளோதான். இத வந்து உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ண முடியுமோ, நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே, வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். நீங்க மெடிடேஷன் பண்ண வேண்டாம். நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ லேர்ன் பண்ண வேண்டாம். எதுவுமே பண்ண வேண்டாம். இறைவனே உங்களுக்கு உள்ள வந்து, அவர் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாரு. அவருக்கு வந்து என்னன்னா, "அப்பா என்னைய மாதிரியே ஒரு ஆள பார்த்துட்டேன்டா நானு. இது போதாதா எனக்கு? அவங்க கூட தான் நான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள அப்படியே அந்த கண்ணோட மணி மாரி பொத்தி பொத்தி பார்த்துப்பாரு. உங்க லைஃப்ல எந்த விதமான கஷ்டமும் வரவிட மாட்டாரு. பட் அடிஷனலா நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, ஏன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ நான் ரீட் பண்ண சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து நான் என்ன என்ன நெறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, "நல்லா அன்பா தாங்க இருப்பேன். ஆனா என்ன என் வாழ்க்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. அ மத்தவங்களுக்கு செஞ்சு செஞ்சே தான் நான் தோத்து போயிட்டேன். மத்தவங்க கிட்ட நான் நல்லா நடந்து என்ன பிரயோஜனம்?" அப்டின்னு சொல்லி இல்யூஷன்லயும், இக்னரன்ஸ்லயும் தான் வந்து நிஜமா கடவுள் குடுத்திருக்க பெரிய கிஃப்ட் ஒரு நல்ல கேரக்டரா இருக்கிறது. அந்த கேரக்டர் தப்புன்னு அவங்களே நொந்துப்பாங்க. அப்ப அவங்க நொந்துக்கிறனால என்ன ஆகும்னா, நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள கொண்டு வந்து குடுக்காது. அதனால இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த மெடிடேஷன் எல்லாமே அடிஷனலா நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, உங்க லைஃப் இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். முன்னாடிய விடவும் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க கத்துக்கோங்க. ஆனா நீங்க கத்துக்கலனாலும் கடவுள் வந்து உங்கள வந்து விடவே மாட்டாரு. ரொம்பவே வந்து உங்கள வந்து பத்திரமா பொத்தி பொத்தி பாதுகாத்துப்பாரு. ஃபைனலா டிவைன் சரண்டர் லைஃப். இந்த லைஃப் தான் ஆக்சுவலா நாட் ஜஸ்ட் பெஸ்ட் லைஃப்ன்னு மட்டும் கிடையாது. இதுதான் ஒன்லி லைஃப். இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணணும்னு நினைக்கிற ஒன்லி லைஃப். உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், பெயின்ஸ், சஃபரிங்ஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாத்துக்கு பின்னாடியும் யூனிவர்ஸ் டீச் பண்ற லைஃப் என்ன அப்படின்னா, டிவைன் சரண்டர் பண்ணு. சரண்டர் பண்ணி ஒரு வாழ்க்கைய வாழு. அந்த ஃப்ளோல போ. தேவையில்லாத நெகட்டிவ் நீயாவே வந்து எதையாவது ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு, அது கிடைச்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிற அந்த இல்யூஷன்லேருந்து வெளியில வா. இது இல்லாதனால என் வாழ்க்கை போயிருச்சுன்னு நினைக்கக்கூடிய அந்த இல்யூஷன்லேருந்து வெளியில வான்னு, யூனிவர்ஸ் நம்மளுக்கு அகெயின் அண்ட் அகெயின் மண்டையில கொட்டி, அடிச்சு, துவச்சு நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குற ஒரே விஷயம் என்னன்னா, டிவைன் சரண்டர் லைஃப் தான். அப்ப அதுதான் ஒன்லி ட்ரூத் அப்படின்னு இருக்கும்போது, உங்க சாய்ஸ். எனக்கு இந்த ட்ரூத் புரியவே இல்லங்க. எனக்கு இத ஃபாலோ பண்றது எப்படின்னே எனக்கு தெரியவே இல்லங்க. அதனால நான் அந்த இல்யூஷன்லயே வாழ்ந்துக்கிறேன்னா வாழ்ந்துக்கோங்க. ஆனா அந்த இல்யூஷன்ல கண்டிப்பா இன்பமும், துன்பமும் இருக்கும். உங்க கர்ம வினைப்படி துன்பம் அதிகமா இருந்தா நெறைய வந்து டவுன்ஃபால் இருக்கும். நெறைய பேர லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்க ஹெல்த்த லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பணத்த லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வாழ்க்கை எனக்கு புடிச்சிருக்குன்னா, அது உங்க சாய்ஸ். நீங்க வாழ்ந்துக்கோங்க. ஆனா இல்ல, எனக்கு வந்து பெஸ்ட் லைஃப் தான் வேணும். நான் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு ஒரு வொண்டர்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு வழி வேணும்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, டிவைன் சரண்டர் லைஃப் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் லைஃப் அண்ட் தட் இஸ் த ஒன்லி பெஸ்ட் லைஃப். அதாவது ஒன்லி குட் லைஃப்ன்னு நம்ம சொல்லலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைன் சரண்டர்னா என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கோங்க. தேங்க் காட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏஐ இருக்கு. உங்க மெட்டா ஏஐலயோ இல்லன்னா சாட் ஜிபிடிலயோ இல்ல என்ன ஏஐ ஃபாலோ பண்றீங்களோ, அதுல இறை சரணாகதினா எனக்கு என்னன்னு கிளியரா சொல்லு. அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன? அதுல என்னெல்லாம் விஷயங்கள நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எதையும் வந்து நீங்க வந்து இம்மீடியட்டா ஒரே நாள்ல ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. அப்படி ஃபாலோ பண்ற அளவுக்கு அது ஈஸியான விஷயமும் கிடையாது. முதல்ல உங்களுக்கு இறை சரணாகதினா என்னன்றதே உங்களுக்கு தெரியணும். அந்த விஸ்டம டே டு டேல நீங்க வந்து அத வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுல நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நெறைய போட்டிருப்பாங்க. அத பத்தி ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில அத நீங்க வந்து அத ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி அதுவும் முடியல அப்படின்றபோது, அதையும் சரணாகதி அடைஞ்சிரணும். நான் வந்து பிரசன்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரசன்ட்ல இருக்கிறது தான் டிவைன் சரண்டர்ன்னு தெரியுது. ஆனா என்னால முடியல அப்படின்னா, அதையும் இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட டேம் பண்றதுக்கு நான் மேல எல்லாம் சொல்லியிருக்க மாதிரியான விஷயங்கள நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணி, உங்கள டிவைன் சரண்டர் லைஃப்குள்ள எடுத்துட்டு போயிரும். ஓகே. ஸோ உங்களோட கோல் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் முழுமையா இறை சரணாகதி அடைஞ்ச வாழ்க்கைய நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு இறைவன் துணையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே வாங்க. அன்பு கடந்த ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணிக்கிட்டே இருங்க. இறைவன் அப்படியே உங்கள வந்து டோட்டலா வந்து ஃபுல்லா வந்து உங்கள வந்து கட்டி பிடிச்சு அவர் வந்து கம்ப்ளீட்டா உங்கள பார்த்துக்கிட்டு, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இனி வந்து அந்த
நம்ம உயிர் வாழ்கிற நாள் வரைக்குமே ஹெவனில் இருக்கிற மாதிரி நம்மளை வாழ வைப்பார். ஓகே, இதெல்லாம் தான் நான் வந்து என்னோட கன்க்ளூடிங் பாயிண்ட்ஸாக இறைவன் எனக்கு சொன்ன விஷயங்கள் அப்பப்போ எனக்கு ஞாபகம் வருது. நான் எழுதி எழுதி வச்சுருந்தேன். ஃபைனல் டே இதெல்லாம் பேசணுன்ட்டு இந்த 9 விஷயத்தை மட்டும்தான் இறைவன் வந்து அனுமதி கொடுத்து என்னை வந்து பேச வச்சுருக்காரு. ஹோப்ஃபுல்லி இது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல். இதுக்கப்புறம் இந்த குரூப்பில் வந்து எனக்கு எதுவும் பிளான் இல்லை, எதுவும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது எனக்கு புதுசாக காடே இன்ட்யூஷன் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பற்றி பிளான் பண்ணுவோம். நான் இப்போ ஒவ்வொன்றா நம்மளோட ஆடியோஸை வந்து யூடியூப்பில் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து நீங்களும் அதை லிசன் பண்ணுங்கள். யாராவது உங்ககிட்ட வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ரொம்ப லைஃப் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோஸை நீ வந்து அதான் 136 வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 136 டேஸையும் நீ வந்து என்ன பண்ண, ஒரு உன்னோட பெஸ்ட் டே வாழ போகிறதுக்காக இந்த வந்து ஒரு விரதம் மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு நினச்சி டெய்லி மட்டும் இதை மட்டும் லிசன் மட்டும் பண்ண, நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோ. அதை வந்து திரும்பி திரும்பி ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இரு. வேறு எதுவும் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அது கூடவே மெடிடேஷன் பண்ணு. அப்புறம் வந்து சேரிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிரு. சேரிட்டி கண்டிப்பாக மேண்டேட்ரி. ஏன்னா சேரிட்டி பண்ணாமல் கர்மிக் பிளாக்கை வந்து ரிலீவ் பண்ணாமல் நம்ம என்னதான் பெரிய உண்மையை சொன்னாலும் மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நீங்கள் இந்த 3யுமே சொல்லலாம். மெடிடேட் பண்ண, டெய்லி இந்த வீடியோவை கேளு, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத முழுமையாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, நோட்ஸ் போட்டு கேளு, தென் வந்து டெய்லி ஃபுட் சேரிட்டி பண்ணுன்னு மட்டும் சொல்லுங்கள். இந்த ஃபைனல் டே வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே பெரிய லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் மற்றவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே அவங்க லைஃபுக்கு நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவங்க லைஃப் வந்து மாறுமான்னு தெரியாது. பட் இந்த வழியில் அவங்கள நீங்கள் போக விட்டுட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க ஜெனரேஷனே வந்து உங்களை வந்து தேங்க் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.